Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வாகன உற்பத்தியாளரான டாடா மோட்டார்ஸ் நிறுவனமானது புதிய டாடா ஏஸ் ப்ரோவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் சரக்கு போக்குவரத்தில் ஒரு புதிய மைல்கல்லை உருவாக்க முடியும். சிறிய சரக்கு போக்குவரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி 3.99 லட்சத்தை மட்டுமே வெல்ல முடியாத தொடக்க விலையுடன் டாடா ஏஸ் ப்ரோ இந்தியாவின் மிகவும் மலிவு விலை 4 சக்கர மினி ட்ரக் ஆகும். இது விதிவிலக்கான செயல்திறன், ஒப்பிட முடியாத பல்துறை மற்றும் சிறந்த மதிப்பை வழங்குகிறது. இது குறித்து டாடா மோட்டார்ஸின் நிர்வாக இயக்குனர் திரு கிரிஷ் வாக் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: டாடா ஏஸின் அறிமுகம் இந்தியாவில் சரக்கு இயக்கத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. கடந்த 2 தசாப்தங்களாக இது 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோரை முன்னேற்றம் மற்றும் சாத்திய கூறுகளின் அடையாளமாக மாற்ற வெற்றிகரமாக அதிகாரம் அளித்துள்ளது. புதிய டாடா ஏஸ் ப்ரோவுடன் புதிய தலைமுறை கனவு காண்பவர்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்துடன் இந்த மரபை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். நிலைத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் லாபத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏஸ் ப்ரோ தங்கள் எதிர்காலத்தை பொறுப்பேற்க தயாராக இருக்கும் ஆர்வமுள்ள தொழில் முனைவோரின் லட்சியங்களை நிறைவேற்ற அதிக வருவாய் ஈட்டும் திறனை வெளிப்படுத்துகிறது. அவரை தொடர்ந்து பேசிய டாடா மோட்டார்ஸ் வணிக வாகனங்களின் துணைத் தலைவர் மற்றும் வணிக தலைவர் திரு பினாகி ஹல்தார் அவர்கள், நோக்கமுள்ள டாடா ஏஸ் ப்ரோ வாடிக்கையாளர்களின் ஆழமான நுண்ணறிவுகளுடன் உருவாக்கப்பட்டது மற்றும் பல்வேறு வகையான பயன்பாடுகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பல்வேறு நிலப்பரப்புகள் மற்றும் வானிலை நிலைகளில் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்களை உள்ளடக்கிய கடுமையான சோதனைக்கு உட்பட்டுள்ளது. அதன் பல எரிபொருள் விருப்பங்கள், எளிதான மலிவு மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஓட்டுநர் திறன் ஆகியவற்றுடன் டாடா ஏஸ் ப்ரோ பல்வேறு பயன்பாட்டு நிகழ்வுகளில் சிறந்த மதிப்பை வழங்குகிறது என்று கூறினார். மேலும் விவசாய பகுதிகள் மற்றும் அரை நகர்ப்புற நகரங்களில் ஏஸ் ப்ரோ பெட்ரோல் அதன் குறைந்த கையகப்படுத்துதல் செலவுகள் மற்றும் நம்பகமான செயல்திறனுடன் முதல் முறை தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிகங்களுக்கு நம்பகமான நுழைவு புள்ளியை வழங்குகிறது. அதிக சுமைகளை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.